கேமரா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேமராவை இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களா? இந்த வீடியோ மூலம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் கேமரா. இந்த வீடியோ மூலம் இதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இதோட ஃபீச்சர் என்ன, இதோட அட்வான்டேஜ் என்ன, இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், இது எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஸ்மார்ட் வைஃபை கேமராங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் ஹைடெக் சொல்யூஷனில் கிடைக்கிது. இதுக்கான அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 3K. நிறையா மாடலில் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் 2-வே ஆடியோ, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஹியூமன் டிடெக்ட் பண்ணுறது, டே நைட் விஷன் போன்ற ஃபியூச்சர்லாம் இருக்குங்க. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குது எல்லாமே பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் இருக்குங்க. அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில் சின்னதாக. அதோட பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பவர் பண்ணுறதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருக்குது. அதோட வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக கேமரா பற்றி பார்ப்போம். இந்த கேமராவுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் போர்ட் இருக்குது, ரீசெட் பட்டன் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்காக போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சார்ஜிங்லாம் பண்ண முடியாது. இது எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பவர் கொடுக்கறதுக்காக இந்த மைக்ரோ யூஎஸ்பி போட்டிருக்குங்க. இது சார்ஜிங் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேக் சைடில் தான் லாக் இருக்குது. இதை எப்படி பண்ணணும்னா சின்னதாக பிளாக் கலரில் நம்ம கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி பாக்ஸில். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வாலில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். 2 ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் அதை வச்சு லாக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு லாக் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த கேமரா 360க்கு ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு கேமரா. இதை நம்ம 360க்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய மொபைலில் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது, அதோட ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதனால் நம்மளுடைய டிவைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவுக்கும் டிவைஸுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு V380 அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம லாகின் பண்ணலாம். அக்கௌண்ட் இல்லைனால நம்ம ட்ரை வித்தவுட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கு, அதை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதில் ஸ்கேன் QR கோடுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேமரா ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணணும்னா கேமராவுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா QR கோடு இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணால் போதும், உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் மொபைலில். நெக்ஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். 360க்கு இப்போ ரொட்டேட் பண்ண முடியும் நம்மளால். அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு நம்மளால் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சாட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசினீங்கன்னா ஸ்பீக்கரில் அங்கே கேமராவில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக போகுது. இதோட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கூட பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீட்டர் வரைக்கும் தாங்க நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இது ஒரு லோக்கல் இன்டர்நெட்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இதுவே நீங்கள் லேண்ட் போர்ட்டு அண்டு மோடம் யூஸ் பண்ணி இந்த கேமராவை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எந்த பிளேஸில் இருந்தும் கூட நீங்கள் இந்த கேமராவை ஆப்ரேட் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். அதோட பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான குவாலிட்டியில் வீடியோ கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா SD குவாலிட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா HD குவாலிட்டி. இந்த 2 விதமான குவாலிட்டி மூலம் நீங்கள் உங்களுடைய மொபைலில் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தோன்னா நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் அண்டு வீடியோ ரெக்கார்டிங் போன்றவை ப்ரொஃபைலில் ஆல்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போனோம் அப்படின்னா ஓவராலாக நீங்கள் எடுத்த வீடியோஸ் அண்டு இமேஜ் எல்லாமே அதில் சேவ் ஆகிருக்கு. ஓகே நண்பா, இதுதான் இந்த ஒயர்லெஸ் கேமரா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேமராலாம் இருக்கா அப்படின்ட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.